நன்றிங்க ஐயா. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. அந்த உதவி எங்கேயுமே மறக்க மாட்டேன். சந்தோஷம், நல்லபடியா. இதை எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. வேணும்னு கேட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, பார்த்தேன். கஷ்டப்பட்டதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல. இந்த பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு உங்களுக்கு இப்போதைக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு ரெடி பண்ணிருக்கேன். இவங்கதான் உங்க ஹஸ்பண்ட். நான் உங்களை இது வரைக்கும் பார்க்கல, நீங்க வேலைக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க. உங்க பிள்ளைங்க உங்க மனைவி பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்தேன். உங்க மேல இருக்க ஒரே நம்பிக்கையில தான் நான் வந்து இந்த உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் இந்த வீடு எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ரோட்ல படுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். சொல்லுங்க. ரோட்ல படுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். அதுக்காக இந்த உதவி பண்ணிருக்கேன். இந்த பிள்ளைய வச்சுட்டு ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா. இன்னைக்கு உங்க உதவியால இன்னைக்கு வந்து அன்னைக்கு கேட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்ட்டு. 5 பிள்ளைங்க படிக்கணும், எனக்குன்னு ஒரு வீடு இருந்தா போதும், என் வேலையை பத்தி நான் வச்சு என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்து. என்ன ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க என்னால முடியல ஐயா. சரிங்க, முதல்ல இதுல நீங்க இருங்க. எப்படி இருக்கீங்க, நீங்க யார் என்னன்னு தெரியாது. உதவின்னு கேட்டீங்க, அதுக்கு நான் உடனே உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் என்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டேன். இதெல்லாம் மேற்கொண்டு முன்னுக்கு வர வேண்டியது உங்க எல்லார் கையிலுமே. நான் செஞ்சது உங்களுக்காக இந்த பிள்ளைங்களுக்காக, அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்காக. ரொம்ப நன்றி. ஆமா, ஏன்னா நீங்க ரோட்ல படுத்தா என்னென்ன ப்ராப்ளம் அனுபவிச்சீங்க அக்கா அன்னைக்கு சொன்னப்பே எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து குழந்தைங்களை பாத்துக்க வேண்டிய உங்களோட பொருள். கண்டிப்பா. அதே உங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடுவோம், ஸ்கூலுக்கு சேர்ந்துடணும். சரிங்களா? போவோம் ஐயான்னு சொல்லுங்க. போறீங்களா? ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். படிச்சு யாரை பாத்துக்கணும்? ஆமா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரோட்ல இருந்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு உங்க வீடு வரைக்கும் அவங்க இவ்வளவு தூரம் நீங்க நல்லா இருக்கணுக்கு தான் போராடுறாங்க. சரியா? வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லுவோமே, அடுப்பெல்லாம் இல்லைங்க, நான் வீட்டுல இருந்து அம்மாட்ட சொல்லி அல்வா செஞ்சு எடுத்து வந்தேன். இனி கூட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதா. எல்லாருக்கும் அல்வா இருக்கு, சாப்பிடும். பிரெட் அல்வா இருக்கு. வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பிரெட் அல்வா அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. உனக்கு இருக்குடா, சாப்பிடுங்க. வீடு இல்லாம ரோட்ல இருந்ததுக்கு எங்களுக்கு நல்லபடியா ஒரு வீடு பார்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா படிக்கணும் நீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடு. சரியா? ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க நாங்க ரோட்ல இருந்ததுனால நீங்க வந்து எங்களை கேட்டு உதவி பண்ணதுனால போய் அறிவா பேசுறானே, நல்லா அறிவா பேசுறேன். இவனுக்கு பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த அவங்க பிரச்சனையை, அந்த வயிறு பிரச்சனையை சரி பண்ணி விடுங்க. அந்த விதை பிரச்சனை சொன்னீங்க, அதையும் சரி பண்ணி விடுங்க. சரியா? போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. சரியா? எல்லாம் நல்லபடியா. பாய், டாடா. நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.